ஏம்மா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பிட தெரியுமா? இங்கே பார்த்தீங்கன்னா குஸ்கா சோறு, அதாவது கறி போடாத பிரியாணி அப்படி தான் சொல்லணும். என்ன கலர் கம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம், அது ஒரு பிரியாணி பொடி கடையில் வாங்கியாந்து போட்டேன், அந்த கலரில் இருக்குது. கறி போட்டு பிரியாணி எங்கள் வீட்டில் செய்ய முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வெஜ்ஜு நான்வெஜ் 2 பேர் இருக்காங்களா. அப்படி நான் பிரியாணி செஞ்சேன்னா திருப்பி அவளுக்கு தனியாக ஒரு சோறு செய்யணும். அதனால் நமக்கு அந்தளவுக்கு ஏழ்வு இல்லையா. அதனால் கறி போடாத பிரியாணியை செஞ்சுட்டு சிக்கனை எண்ணெய் கறி சிக்கன் செஞ்சுட்டேன். இதையும் அதையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே எனக்கு பிரியாணி ஃபீல் தான் வருது. அதனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி குஸ்கா கிண்டி இப்படி சிக்கனை தனியாக செய்தது. ஏன்னா வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைய அப்புறம் நம்ம பிரியாணி கிண்டிட்டு திருப்பி இன்னொரு குக்கரில் நான் வைக்கவா, என்னத்த வேலை சொல்லுங்க வைப்போம். அதுக்கப்புறம் அவள் சிக்கன் சாப்பிட மாட்டேன்பால, அவளுக்கு சோயாவை ஃப்ரை பண்ணிட்டேன். சிக்கனில் போடுற எல்லா மசாலாவும் இதில் இருக்கும், ஆனால் கறிக்கு பதில் சோயா இருக்கும், அவ்வளோதான். டேஸ்ட்டு எல்லாமே 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடுங்காப்பி கிடக்கா அன்னைக்கு ஆனியன் வைக்கலை, எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருக்கு, அதனால தான். சரியா?